ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணுற நம்ம ஃபோனில் கீபோர்டில் லாங்குவேஜ் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதாவது நார்மலாக நம்ம ஃபோனில் கீபோர்டில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம், தமிழ் யூஸ் பண்ணுவோம். சில நேரம் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜை கீபோர்டில் ஆட் பண்ணிக்கணுன்ற ஒரு தேவை வரும். அப்படி தேவைப்படுமா இருந்துச்சுன்னா எப்படி கீபோர்டில் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கீபோர்டில் லாங்குவேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணலான்றதை உங்களுக்கு சொல்ல போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களால் சரியாக இந்த செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவையாக வந்திருக்கீங்களா? கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க. முதல் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதில் போனோன்னே பார்க்கலாம் உங்களுக்கு கீபோர்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே இங்கே உங்களுக்கு முதல்ல லாங்குவேஜஸ் அண்ட் டைப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இங்கே நீங்கள் போனோன்னே பார்க்கலாம், நீங்கள் இது வரைக்கும் ஆட் பண்ணி வச்சிருக்க கீபோர்டு எல்லாமே என்ன அப்படின்றத உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இங்கிலீஷ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், தமிழ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இங்கே என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு லாங்குவேஜ் ஆட் பண்ணணும்னா மேனேஜ் இன்புட் லாங்குவேஜஸ் அப்படின்றத கிளிக் பண்ணணும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே இங்கே உங்களுக்கு டவுன்லோடட் லாங்குவேஜஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் காட்டும். அதுக்கு கீழே நிறைய லாங்குவேஜஸ் ஷோ ஆகும், இன்னும் டவுன்லோட் ஆகாமல். நீங்கள் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் இப்போ தேவை, ஸோ எக்ஸாம்பிளாக தமிழ் தான் உங்களுக்கு கீபோர்டில் ஆட் பண்ணிக்கணும்னா இந்த சர்ச் பாரில் தமிழ் அப்படின்றத சர்ச் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு தமிழ் காட்டும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை இந்த இடத்துல கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடணும். அப்படி டவுன்லோட் பண்ணதுக்கு பிறகு இந்த இடத்துல உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் ஆட் ஆகிரும். அப்படி அட் ஆகினதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் ஃபோனில் கீபோர்டை ஓப்பன் பண்ணணும். ஸோ மெசேஜுக்கு போயிட்டு சரி கீபோர்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம். அதாவது ஸ்பேஸ் பாருக்கு பக்கத்தில் அந்த வேர்ல்டு மாதிரி ஒரு ஐக்கான் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுவோமா இருந்தால் நீங்கள் எத்தனை கீபோர்டு ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை கீபோர்டுக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் தமிழ் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னா தமிழ் காட்டும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல திரும்ப கிளிக் பண்ணும்போது இங்கிலீஷ்க்கு மாறிடும். இப்படி நீங்கள் ஆட் பண்ண லாங்குவேஜ் எல்லாத்தையுமே இந்த இடத்துல கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ண லாங்குவேஜஸ் மட்டும்தான் உங்களுக்கு கீபோர்டில் சேஞ்ச் பண்ணுறப்ப காட்டும். ஸோ இப்படி தான் நம்ம கீபோர்டில் லாங்குவேஜஸை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்குமே உங்கள் ஃபோனில் கீபோர்டில் லாங்குவேஜ் அப்படின்றது தேவைப்படும் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு தமிழில் ஏதாவது டைப் பண்ணணும், ஹிந்தியில் ஏதாவது டைப் பண்ணணும்னா கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உங்கள் ஃபோனில் லாங்குவேஜுக்கு கீபோர்டில் சேஞ்ச் பண்ணிக்கல முடியலை, ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ஹெல்ப்பை நான் தரேன். இது போல் நம்ம சேனலில் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.